வணக்கம். நான் தான் உங்கள் அக்கறையாரம் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு வயதானவர் வந்து அவரோட தொழில் வந்து பிச்சை எடுக்கிறது. பிச்சை எடுத்து சாப்பிட்டுருப்பார். அவர் பார்த்தா ஒரு இடத்துல ரெகுலராக இருக்கிற இடத்துல அந்த சடலமாக கிடந்தார். ஒரு நாள் ஆகிட்டு ஒரு நாள் வரைக்கும் யாரும் அதை என்னன்னு கவனிக்கவே இல்லை. அப்புறமா அந்த பக்கமாக போனவர் ரெகுலராக பார்க்குறவர் அவர் என்ன அப்படியே இருக்காருன்ட்டு உடலை போய் அசிச்சு பார்க்குறாரு. அசிச்சு பார்த்தா ஒன்றும் உணர்வுகள் இல்லை. உடனே அவர் இது பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டலில் தூக்கி போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பார்க்குறாங்க. ஹாஸ்பிட்டலில் டாக்டர்லாம் பார்த்துட்டு இல்லை அவர் எப்போயோ இறந்துட்டார், அவர் உயிரோடு இல்லை அப்படின்றாங்க. உடனே சரி, வயசானவர் யாரும் அவர் அனாதை, சரி முறைப்படி அந்த அரசு இதில் அவரை இது பண்ணி போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்காக எந்த காரணத்துக்காக அவர் செத்தாருன்றதுக்காக இது பண்ணுறாங்க. அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்க்கும்போது போஸ்ட்மார்ட்டத்தில் அவர் வந்து உணவு இல்லாமல் இருந்து சாப்பிடாம பசியால் அவர் இறந்துருக்காரு, உணவு இல்லாமல் இறந்துருக்காருன்ற உண்மையை கண்டுபிடிக்கிறாங்க. அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறது அந்த ட்ரெஸ்ஸில் கயிட்டாங்க இல்லையா, கயிற்றுனதெல்லாம் அப்படியே எடுத்து வச்சுட்டாங்க. மறுபடியும் அதை எடுத்து பார்க்கும்போது அங்கே ஒரு பிளாஸ்டிக் பாக்கெட் இருக்குது. அந்த பிளாஸ்டிக் பாக்கெட்டில் என்னடான்னு பார்த்தா அதில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு பணங்கள், அவர் யாசகம் பிச்சை எடுத்து சேர்த்த பணங்கள் ஒரு கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபாய்க்கு அந்த பணம் இருக்குது. பணத்தை பார்க்குறாங்க. அவ்வளோ பணத்தையும் அவர் வச்சுருந்துருக்காரு. அந்த பணத்தை வச்சுக்கிட்டு அந்த பணத்தை வச்சு அவர் வந்து வாங்கி சாப்பிட்ருக்கலாம். அந்த 2 லட்ச ரூபா பணத்தை வச்சே ஒரு 20-30 மாதம் 2-3 வருஷத்துக்கு அவர் சாப்பிட்டு உயிரோடு வாழ்ந்துருக்கலாம். எதுவுமே பண்ணாமலே அந்த பணத்தை வச்சே வாங்கி சாப்பிட்றது தானே. ஒரு நாளைக்கு 100 ரூபாய்க்கு இதெல்லாம் கம்மியாக தானே சாப்பிடுவார். ஒரு நாளைக்கு 100 ரூபாய்க்கு சாப்பிட்டா கூட மாதம் 3000, அது ஒரு வருஷத்துக்கு 30,000 இல்லை 40,000 இல்லை 50,000, 2 லட்சத்தை ஒரு 4 வருஷத்துக்கு வச்சு சாப்பிட்டு அவர். அதை இல்லாமல் அவர் பணத்தை பத்திரமா வச்சுட்டு ஏதாவது கிடைச்சா பிச்சை போட்டாங்கன்னா அதை மட்டும் சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்து உயிரை இறந்துட்டார். வாழ்க்கையில் மனிதன் வந்து வாழணும் என்பது முக்கியம், பணம் என்பது முக்கியம். உயிர் போகிற அளவுக்கு உயிரே போனதுக்கப்புறம் பணம் விஷயத்தை என்னதை பண்ணுறது? அவர் வந்து அவர் உயிரே போயிட்டு உயிரையே அவர் விட்டுட்டார். அவர்கிட்ட பணம் இருக்குது. அந்த பணத்தால் யாருக்கும் எந்த பலனும் இல்லை. அதனால் வாழும் காலத்தில் நாம் வாழ வேண்டும், சந்தோஷமாக வாழ வேண்டும். இருக்கும் பணத்தை வைத்து சந்தோஷமாக வாழ வேண்டும். ஓடி உழைக்கிறேன்னு நினச்சிட்டு உடல் நலத்தை கெடுத்துக்கூடாது, உயிரையும் விட்டுடக்கூடாதுன்றது அந்த கதையின் சுருக்கம். நன்றி, வணக்கம்.